ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சில சமயத்தில் நிறைய பேருக்கு சின்ன சின்ன டவுட் வரும். அதில் யதார்த்தமான டவுட் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் நல்லதா, ஆப்ஷன் செல்லிங் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போதுமே யதார்த்தமாக எல்லார் மைண்ட்லேயுமே வரும். அதாவது நீங்கள் நல்லா ஓரளவுக்கு வளர்ந்த ட்ரேடர் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஸ்டாக்கில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா மித்தது இருக்கிற எல்லாமே ஹைலி ரிஸ்க். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் வர்றது யதார்த்தம், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக வந்திருக்கலாம், நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் பணம் சம்பாதிக்கலான்னு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தருணத்தில் வந்திருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் உங்கள் காதில் வாங்கிக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட் ஹைலி ரிஸ்க். இந்த ரிஸ்க் வந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுமையாக உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சிங்கம் அந்த காட்டை சுற்றி இருக்குன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, எது பெஸ்ட்டான ஏரியா, இந்த சிங்கம் வராது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிப்போம்ல. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரிஸ்க்கை எங்கெங்கெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்கள், சரிங்களா? அதில் ஆப்ஷன் செல்லிங் வந்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறையா தருணத்தில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம், சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் வரக்கூடிய வாரத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தது ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ கரெக்டாக அதனுடைய ஜிக்ஸாக் மோடில் கரெக்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் என்ன நினைப்போம், ரெசிஸ்டனை நோக்கி போயிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ட்ரெண்டு க்ரியேட் ஆகிருக்கு, சரிங்களா? இது கரெக்டாக ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது, கரெக்டாக சிக்னலும் கிடச்சிருச்சு, சரிங்களா? ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ வரக்கூடிய வாரத்திற்கு இன்ட்ராடேக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 48,450க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புட் ஆப்ஷன் சைட் மார்க்கெட் என்றைக்கெலாம் நெகட்டிவாக இருக்கோ அன்றைக்கெலாம் புட் ஆப்ஷன் சைட் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் ட்ரெண்டு ஓகே ஃபைன், பட் ட்ரெண்டை வச்சு என்னையால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இண்டெக்ஸில் கொஞ்சம் கடினம். அதனால தான் எப்போதும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெயிட்டேஜை கம்பல்சரியாக செக் பண்ணுங்கள். இந்த வெயிட்டேஜை செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 29% என்ன இருக்குது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியும் டவுன் ட்ரெண்ட் கரெக்டாக சிக்னல் காட்டியிருக்கேன். ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. எஸ்பிஐ என்ன பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் சஸ்டெயின் ஆகிருக்கு, சரிங்களா? ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் தான், பட் ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்குது. அங்கே ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெண்டை பொறுத்த மட்டும், சரிங்களா, டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஸ்பிஐ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டக்கில் ட்ரெண்டே கரெக்டாக இல்லை, சரிங்களா? ஸோ வரக்கூடிய நாட்களில் முழுமையாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்லுக்கு கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எல்லாமே ரெசிஸ்டண்டில் இருக்குது. ஒரு சரிவுன்னு இருக்கும்போது நல்ல சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் ஸ்டாக்கில். ஏன்னா அங்கே என்ட்ராகிறதுக்கு யோசிப்பாங்க, எல்லாருமே சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. அது வரக்கூடிய வாரத்துக்கு புட் ஆப்ஷனுக்கு ஃபேவராக வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது அதை விட ரொம்ப நல்லது. மார்க்கெட் சரி இதுன்னு தெரிஞ்சுன்னா ஹோல்டிங்கில் ஆப்ஷன் செல்லிங் எடுத்துகிட்டு போங்க. கால் ஆப்ஷனை செல் பண்ணி வைக்கிறது வரக்கூடிய வாரத்துக்கு ரொம்ப நல்லது. இதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் ட்ரெண்ட் இப்படி இருக்கச்சா, வெயிட்டேஜ் இப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 monthஸில் உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்துடும். இதில் எல்லாமே ப்ராக்டிஸ்க்கானதான், எல்லாமே எஜுகேஷன் தான். ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் எப்படி வந்தாலும் சரி, வந்த இடத்துல கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நல்ல ட்ரேடராக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்போதுமே ரொம்ப அதிகம். இன்னொன்று பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், யார் பேச்சையும் கேட்காதீங்க. எவ்வளோ நாள், 1 வருஷம் 2 வருஷம்னாலும் உங்களுடைய எஃபர்ட்டை ஜெனியூனாக கொடுத்துட்டே இருங்க. நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த ரிசர்ச் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு சக்ஸஸஸ் தரும். இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.